வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது திரை டாக்கீஸ். சினிமா உலகத்தோட லேட்டஸ்ட் மற்றும் சூடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. நம்ம நடிகர் தனுஷ் இப்போ பாலிவுட் பக்கம் செம்ம பிஸியா இருக்கார். அவர் நடிச்ச தேரே இஷக் மைன்கிற ஹிந்தி படம் நவம்பர் மாசம் கடைசியில ரிலீஸ் ஆக இருக்கு. இதோட ப்ரொமோஷன் வேலைகள் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ஹிந்தி ரசிகர்கள் கொடுத்த அந்த அன்பான ஆரவாரத்தை பார்த்துட்டு நம்ம தனுஷ் உண்மையிலேயே ஷாக் ஆகிட்டாராம். தனுஷ் நடிச்ச தேரே இஷக் மைன் திரைப்படம் வரவிருக்கிற நவம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் தனுஷ் இப்போ மும்பைக்கு போயிருக்காரு. அங்க ஹிந்தி ரசிகர்கள் அவருக்கு கொடுத்த ஆரவாரமும் பாசமும் உண்மையிலேயே மிக பெரிய அளவுல இருக்கு. இத பார்த்துட்டு நம்ம தனுஷ் திக்குமுக்காடி போயிட்டாருன்னு தான் சொல்லணும். சமீபத்துல நடந்த ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில இசை புயல் ஏஆர் ரஹ்மான் ஸ்டேஜில் இருந்தாரு. திடீர்னு அவர் தனுஷையும் ஸ்டேஜுக்கு வரவழைச்சார். ஸ்டேஜுக்கு வந்ததும் ரசிகர்கள் லவ் யூ தனுஷ்னு கோஷமிட்டு பயங்கரமா ஆரவாரம் பண்ணாங்க. அதை கேட்டதும் நம்ம தனுஷுக்கு என்ன பண்றதுனே தெரியலையாம். அப்படியே திகைச்சு போய் ஆச்சரியமா பார்த்தார். அவர் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை எதிர்பார்க்கவே இல்லை போலதான் தெரிஞ்சது. கொலவெறி மாரி பாடல்களுக்கு கோரிக்கை. அது மட்டும் இல்லாம தனுஷ் கிட்ட ரசிகர்கள் கொலவெறி டி மற்றும் மாரி பட பாடல்களை பாடணும்னு அன்பான கோரிக்கை வச்சாங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா ஷேர் ஆகிட்டு இருக்கு. தனுஷ் ஏற்கனவே 3 ஹிந்தி படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த 3 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றதால தான் அவருக்கு பாலிவுட்ல பெரிய ஃபேன் பேஸ் உருவாகி இருக்கு. அதனாலதான் அவருக்கு அங்க இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஆனா நம்ம தனுஷ் இவ்வளவு பெரிய அன்பையும் ஆரவாரத்தையும் பாலிவுட் ரசிகர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைங்கிறது தான் அவரோட ரியாக்ஷன்ல இருந்து தெரிஞ்சது. ஆனந்த் எல்லா இயக்கத்துல ஏஆர் ரஹ்மான் இசையில தனுஷ் மற்றும் கிருத்தி சனோன் நடிச்ச தேரே இஷக் மைன் திரைப்படம் நவம்பர் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ஏற்கனவே இந்த படத்தின் மேல ரசிகர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இந்த ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் மூலமா அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு. கண்டிப்பா இந்த படமும் தனுஷுக்கு ஒரு வெற்றி படமா அமையும்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. இந்த வருஷம் தனுஷ் நடிப்பில் வெளியாகும் 3வது படம் இது. ஏற்கனவே ஜூன் மாசம் தமிழ் தெலுங்குன்னு 2 மொழியில வந்த குபேரா ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து தனுஷ் இயக்கி நடிச்ச இட்லி கடை அக்டோபர் மாசம் வெளியாச்சு. இந்த 2 படங்களுமே வரவேற்பை பெற்ற நிலையில இப்போ தேரே இஷக் மைன் மூலமா ஹாட்ரிக் அடிக்கிறதுக்கு நம்ம தனுஷ் தயாராகி வர்றார். ஒரு முன்னணி நடிகர், டைரக்டர், தயாரிப்பாளர்னு பல முகங்களை கொண்ட தனுஷ் தமிழ் மட்டும் இல்லாம மத்த மொழி படங்களிலும் பிஸியா நடிச்சுக்கிட்டு வர்றார். அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆகியும் இருக்காரு. அவர் கமிட் ஆகிருக்கிற எல்லா படங்களுமே ரசிகர்கள் மத்தியில ரொம்ப எதிர்பார்க்கப்படுற படங்கள். தேரே இஷக் மைன் படத்தை தொடர்ந்து அடுத்த வருஷம் ஆரம்பத்துல D54 திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. போர் தொழில் படத்தோட டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கி வர்ற அந்த படமும் எதிர்பார்ப்புக்குரிய படமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜ் படம் வடசென்னை 2 அடுத்தடுத்து ரசிகர்களுக்கு விருந்து படைக்கிறதுக்கு நம்ம தனுஷ் தயாராக இருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம திரை டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.